ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரம் மசால் பொடி எப்படி அரைக்கலான்றதை பார்ப்போங்க. பட்டை ஒரு 100 கிராம் போடுறேன் நான். ஏலக்காய் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். அன்னாச்சி மொக்கு ஒரு 6 போட்டுக்குங்க. ஜாதிக்காய் 1 போட்டுக்கலாங்க. கரம் மசால் பொடிக்கு சூப்பராக இருக்கும். 20 கிராம் கிராம்பு போட்டிருக்கேன். இதை நல்லா நான் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டேன். இப்போ காலையில் வச்சேங்க, 2 நாளாக இது வந்து நல்லா வெயிலில் காஞ்சுது. இப்போ நான் எடுத்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா பொடியாக நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு டப்பாவில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா இது ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு வந்து இந்த பிரியாணி செஞ்சாலும் பரவாயில்லைங்க, இந்த குருமா அந்த மாதிரிலாம் செய்யும் போது இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. எந்த இதெல்லாம் பட்டை சோம்பு கிராம்பு சேர்க்குறோமோ அதுக்கெல்லாம் இதை சேர்த்துக்கலாங்க. சூப்பரான கரம் மசால் பொடி நம்ம வீட்டிலேயே அரைச்சிட்டோம். நீங்கள் வந்து பிரியாணிக்கு இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, மட்டன் பிரியாணி 1 கிலோ நீங்கள் அளவுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் பிரியாணிக்கு போட்டுக்குங்க. சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 1.5 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். அதே முட்டை பிரியாணி, மீன் பிரியாணி அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருந்தாலும் 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. வெஜ்ஜு பிரியாணி போடும் போது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பொடி வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஈஸியாகவும் இருந்ததுன்னா எனக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.